ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் மழை பெய்ய போகுது. அதாவது பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இந்த மழையானது பெய்ய போகுது. இந்த மழையானது மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் கிடைக்க போகுது. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு சாரல் மழை, மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதே போல் உள் மாவட்டங்களான ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். சில இடங்கள்ல கனமழையும் பெய்யும். அதாவது கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திக்கிறதுனால நமக்கு இப்போ இந்த காற்று சுழற்சியால இந்த கோடைமழையானது கிடைக்க போகுது. இதே போல வட மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல எப்போ மழை பெய்யும்னா மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். மார்ச் 22ஆம் தேதி வட மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் மட்டும் நமக்கு மாலை, இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மழை பெய்யும். இந்த கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையானது இடி மின்னல் அதிகமாக இருக்கும். இதனால மழை பெய்யும் போது நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது இந்த மழையானது எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது. மேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திக்கிற இடங்களை பொறுத்து, அந்த இடங்கள்ல உயர்நிலை வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த மழையானது இருக்கும். சில இடங்கள்ல சாரல் மழை பெய்யும், சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யும், சில இடங்கள்ல கனமழையும் பெய்யும், சில இடங்கள்ல மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும். ஆனா இந்த மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் கண்டிப்பா 3 நாட்கள் எல்லா இடங்களிலும் பரவலான மழை கிடைக்கும். இதுக்கப்புறம் மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்க போகுது. அதாவது பெரும்பாலான இடங்கள்ல வெப்பநிலை அதிகமாக இருக்கும். 100 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த மழையானது எப்போ கிடைக்க போகுதா, மறுபடியும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. இதனால மார்ச் 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் கோடை காலத்தில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மழை பெய்ய போகுது. இதே போல ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்கள்ல நமக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் மழை பெய்ய போகுது. பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக இருந்தாலும் அந்த மாலை, இரவு, அதிகாலை நேரங்களில் நமக்கு கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையானது தமிழ்நாட்டில் பெய்ய போகுது. இது எந்தெந்த நாட்களில் மழை பெய்யுங்கிறது வரும் நாட்கள் நம்ம பார்க்கலாம். விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் தங்களோட அறுவடை பணிகள் மற்றும் விவசாய சம்பந்தப்பட்ட பணிகளை வானிலிருந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் மழை பெய்ய போகுது. அந்த நாட்களில் அறுவடை பணிகளை மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.